ஹலோ டியூட்ஸ், டாக்டர் சுரேஷ் சேதாராமன், கோயம்புத்தூர்லேருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்றாங்க. எல்லாருமே இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, காலேஜ் நோக்கி பயணிக்கிறீங்க. எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஐடி படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஏடிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா காலேஜும் பேனர் போடுறான். என்ன பேனர் போடுறான்? இன்னைக்கு வந்து எங்களுக்கு 52 லட்சம், 47 லட்சம், 44 லட்சம், 40 லட்சம், 27 லட்சம், 25 லட்சம் அப்படின்னு சொல்லி பேனர் போடுறாங்க. இது என்ன பேனரை பார்த்தோன்னே, ஆஹா நம்ம குழந்தையும் சூப்பரா இந்த காலத்துல போய் போட்டா நம்ம வந்து ஜாயின் பண்ணி அந்த அம்மா குழந்தையும் வந்து நல்ல சேலரி வாங்கணும்னு எல்லாரையும் கனவு காண வைக்கிறாங்க. இது கனவு நிறைய பேர் கனவாவே போயிடுது. அந்த வந்து அதோட புள்ளி விவரங்கள் நான் சொல்றேன். 1000 ஸ்டூடெண்ட் படிக்கக்கூடிய ஒரு காலேஜ்ல வெறும் 10 பேர் தான் இந்த ரேஞ்சுக்கு போறாங்க. அப்படின்னா 0.1% மாணவர்கள் மட்டும் தான் ஜெயிக்கிறாங்க. மீதமுள்ள மாணவர்கள் என்ன ஆகுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவரேஜ் சேலரி பெரும்பாலான கல்லூரிகள் நம்ம கணக்கெடுத்து பார்க்கும்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் கல்லூரிகள் நம்ம பார்த்தாலும் கூட இந்த 100 கல்லூரிகள் கணக்கெடுத்து பார்க்கும்போது ஆவரேஜ் சேலரி 3.5%, அதாவது 3.5 லேக்ஸ்ல இருந்து 4 லேக்ஸ் மேல போலீங்க. அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கக்கூடிய ஹை கிளாஸா இருக்கக்கூடிய நம்ம டாப் லெவல் இன்ஸ்டிடியூஷன், கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், ஏன் இதை நான் எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டா, இங்க பிளேஸ்மெண்ட் ரேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1011 பேருக்கு வந்து நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அவங்களுடைய சேலரி அப்படின்னு பார்க்கும்போது 6 லட்சம் ரூபாய் சேலரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்ச சேலரி அப்படிங்கிறது 32 லட்சம் ரூபாய் பண்ணியிருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஐஐடிஸ் நம்ம எடுக்கிறோம். அதாவது இந்தியாவிலேயே மிக பிரதானமா பார்க்கக்கூடிய ஐஐடிஸ்லேயே வந்து அதிகபட்ச சேலரி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது 32 லட்சம் அப்படிங்கறத எடுத்திருக்காங்க. ஆவரேஜ் சேலரி அப்படின்னு பார்க்கும்போது 8 லட்சம் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. இதுல கோர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய போயிருக்காங்க. இதுதான் வந்து பிளேஸ்மெண்ட்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஆனாலும் எப்படி சில கல்லூரிகள் 52 லட்சம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் இங்க மிகப்பெரிய ஒரு ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடந்துகிட்டு இருக்குங்கிற ஒரு பாயிண்ட் நீங்க தயவு செய்து தெரிஞ்சுக்கணும். இது கரெக்டா நடக்குதா, ஜென்யூனா நடக்குதா அப்படின்னா எல்லா கல்லூரிகளும் இது ஜென்யூனா நடக்கவே இல்லை. ஆனால் எல்லா கல்லூரியும் பேனர் போடுறாங்க. இப்படி பேனர் போட்டதை பார்த்து பார்த்து நீங்க போகிறதுனால எல்லா காலேஜ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ஏடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி புது புது கோர்சஸை உள்ள நிறைய கொண்டு வந்து உங்களுடைய தேவைகள் அதிகமா இருக்கிறதுனால அவங்களுடைய எண்ணிக்கைகளை அதிகப்படுத்திக்கிட்டு உங்ககிட்ட வருமானங்கள் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல உங்ககிட்ட வந்து என்ன பண்றாங்கன்னா, நிறைய டொனேஷன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லது ஃபீஸையே பிரிச்சு போட்டு சூதனமா, அதாவது வந்து ஒரு மொத்தத்துல நீங்க போறீங்க. முன்னாடிலாம் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறதுனா, டொனேஷன் 10 லட்சம், வருஷத்துக்கு வந்து ஒரு 2.5 லட்சம் அப்படின்னு பார்க்கும்போது அதுல ஒரு 2.5 ஒரு 10 பிளஸ் 10 20 லட்சம், 22 லட்சம் முடியும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மொத்தத்துல 5 லட்சம் ரூபாய் ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு. அப்ப 4 வருஷத்துக்கு போகும்போது அதே 20 லட்சம் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கிறாங்க. சில இடங்கள்ல இன்னமும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ரேங்க் ஒன்று செட் பண்ணிக்கிறது. இந்த ரேங்குக்குள்ள வந்தாதான் நல்ல அப்படி நல்லா இருக்கிற மாணவர்களை மட்டும் எடுத்து உள்ள போட்டுக்கிட்டு அவங்க ஏற்கனவே நல்லா தான் படிப்பாங்க. அவங்க லைட்டா ஒரு இன்புட் கொடுத்த போதும் அவங்க சூப்பரா படிச்சிரும், அவங்க நல்ல பிளேஸ்மெண்ட் ஆயிரும். அந்த பிளேஸ்மெண்ட் மறுபடியும் பெரிய பேனரா வரும். இதுதான் வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்படி பேனர் போட்டு பிராண்ட் பண்ணதுனால என்ன நடத்திட்டாங்கன்னா, 2 விஷயம் நடந்திருக்குதுங்க. அதாவது கல்லூரிகள் வந்து பேனரை போட்டு விளம்பரப்படுத்தி மாணவர்களை சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் கான்செப்ட்ல பேனர் போட்டீங்கன்னா உங்க மேல ஆடிட்டிங் பண்ணுவோம்னு சொல்லி கவர்மெண்ட்டே ஒரு ரூல் போட்டாங்க. ஃபியூச்சர்ல இது வந்து இனிமேல் வந்து ஒரு ஆடிட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஆடிட்டிங் வரும்பொழுது தான் ஒரிஜினல் பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு நமக்கு தெரிய வரும். சில இடங்கள்ல வந்து பிளேஸ்மெண்ட்டே ஆனாலும் கூட அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் ஆன கம்பெனிகளை வந்து எங்க கம்பெனியை வச்சு நீங்க பிராண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பிளேஸ்மெண்ட் கொடுத்த கம்பெனியே சில இடங்களுக்கு வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க. சில இடங்கள்ல வந்து பிளேஸ்மெண்ட் நல்லா ஆயிருக்கு, உண்மையிலேயே பிளேஸ்மெண்ட் ஆயிருக்குது, உண்மையிலேயே நல்ல கம்பெனி ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அப்படி அந்த ஸ்டூடெண்ட் வந்து நல்ல கம்பெனில பிளேஸ் ஆயிருக்குன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில கல்லூரிகள் இல்லை. ஏன் அப்படின்னா, அப்படி ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் ஆயிருக்குன்னு சொன்னா உடனே மற்ற கல்லூரிகள் அங்க போய் நின்று அந்த கம்பெனியில போய் பேரம் பேசக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நடந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி போன ஆண்டும் இந்த ஆண்டும் மிகப்பெரிய பேரங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இன்டர்ன்ஷிப்ல தான் நிறைய இடத்துல நின்று இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். அது ஒரிஜினல் பிளேஸ்மெண்ட்டா மாறி இருக்கு அப்படின்னா எல்லா கல்லூரியும் மாறல. ஸோ தயவு செய்து இந்த எச்சரிக்கையை நீங்க எடுத்துங்க. ஒரு காலேஜுக்குள்ள நீங்க போகும்போது டக்குன்னு பேஸ்மெண்ட் பேனரை பார்த்து சூப்பரா இருக்கும், என் குழந்தையும் வந்துருவான்னு நீங்க நினைச்சீங்கன்னா 100% சரியான பிளேஸ்மெண்ட்ஸ்க்கான அந்த பாதை கிடைக்காது. ஒரு தனி மனிதன், அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் தனிப்பட்ட முறையில எடுத்துக்கிட்டு நான் படிக்கணும்ன்ற ஃபீல் வந்து அந்த சுச்சுவேஷன் அங்க அமைஞ்சு அவர் செல்ஃப் ட்ரெயின் ஆகும்போது, செல்ஃப் மோட்டிவேட் ஆகும்போது தான் அந்த ஹையஸ்ட் சேலரி கிடைக்குமே தவிர, ஹையஸ்ட் சேலரி எல்லாருக்கும் உத்தரவாதம் இல்லை. அப்படி உத்தரவாதமா போட்டிருக்க போர்டில் போட்டிருக்கிறது அனைத்தும் உண்மையும் இல்லை. ஸோ இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கல்லூரியா சென்று நம்ம ஆய்வு பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு கல்லூரியை பத்தி நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். ஒவ்வொரு கல்லூரிகளும் நேரடியாக சென்று நம்ம லாகாவும் ஒரு வீடியோவாகவும் எடுத்து ஒரு மாணவர்கள் உண்மையிலே என்ன நினைக்கிறாங்கிறத உங்களுக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றோம். அந்த மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய கல்லூரிகள் வீடியோக்கள்ல உண்மையாகவே பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா நடக்குதா, உண்மையிலேயே அங்க ட்ரைனிங் ப்ரோக்ராம் நல்லா இருக்கா, உண்மையிலேயே ஸ்டூடெண்ட்ஸ் அங்க நல்லா படிக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயத்தை நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க முதல்ல பார்க்குறவங்க இருந்தால் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. அவசரப்பட வேண்டாம், அதிகபட்ச பணம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான்
கட் ஆஃப் வந்து மாற்றங்கள் வந்து குறையுமா அதிகமாகன்ற ஒரு வாக்குவாதங்கள்லாம் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பேப்பர் வேல்யூவேஷன் போயிட்டு இருக்குது. பேஸ்ட் ஆன் பேப்பர் வேல்யூவேஷன் அது சம்மந்தப்பட்ட ரிப்போர்ட்ஸ் கொடுக்கலாம். பெஸ்ட் காலேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். பெஸ்ட் கோர்சஸ்லாம் எப்படி படிக்கலாங்கிறத சொல்லலாம். ஃபியூச்சரிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ல என்ன இருக்குமோன்னு சொல்லலாம். ஸ்கில் டெவலப்மெண்ட் என்ன நீங்க படிக்க போறீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நம்ம சேனல்ல கிடைக்கும். நம்ம சேனல்ல பார்க்குறவங்க பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க. கூடவே என்கிட்ட பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா 9500680004 அப்படிங்கிற நம்பர்ல கூப்பிடுங்க. 1-to-1 பேசும்போது தான் ஒரு உண்மை தகவல்களை நம்ம வந்து பேச முடியும். இந்த வீடியோக்குள்ள பேசும்போது பொது தளத்துல பேசும்போது பல உண்மைகளை நம்ம உண்மையாவே பேசக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு இல்லை அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ நான் வந்து வருத்தமா தெரிவிக்கிறேன். ஸோ 1-to-1 பேசலாம். நல்ல கல்லூரிகள் எதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். நல்ல சப்ஜெக்ட்ங்கிறத கண்டுபிடிக்கலாம். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பாய்.